6வது வார்த்தையாக இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. அதைத்தான் இங்க பின்னாடி போட்டிருக்கிறார்கள், டெத்லெஸ் டாய் என்ற வார்த்தை. இட்ஸ் ஃபினிஷ்ட், முடிந்தது. நம்ம பொதுவா அந்த முடிந்ததுங்கிற வார்த்தையை எப்ப சொல்லுவோம்? ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கிறாரு? முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? செத்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம முடிந்தது என்று சொல்லுகிற செய்தி, அந்த வார்த்தை துக்கத்தின் வார்த்தை. நம்ம சொல்றது இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொன்ன வார்த்தை துக்கத்தின் வார்த்தை அல்ல, அது ஒரு வெற்றியின் சத்தம். அல்லேலூயா, வெற்றியின் சத்தம். 17ஆம் அதிகாரம் யோவான் 17:4 சொல்கிறார், பூமியிலே நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். இட்ஸ் finished. I have finished my task. என்னுடைய வேலையை நான் செய்து முடித்தேன். இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஒரு பக்தர் இப்படி பாடுகிறார், யாவும் செய்து முடிப்பார் எனக்காக, யுத்தம் செய்து ஜெயித்தார் என் இயேசு. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். அடிக்கடி இந்த ஆதியாகமத்தின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அடிக்கடி நினைவு கூறுகிற ஒரு விஷயம், ஒரு மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே, மனுஷனை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே அவனுக்கு என்னெல்லாம் தேவை என்பதை அறிந்து எல்லாவற்றையும் உருவாக்கின பின்புதான் மனிதனை தேவன் உண்டாக்கினார். அப்படித்தானா? ஆதாம் ஏவாளுக்காக தண்ணீர் உருவாக்கப்படவில்லை. ஆதாம் ஏவாளிலிருந்து எத்தனை கோடி ஜனங்கள் வந்தாலும் அத்தனை கோடி ஜனங்களும் வாழ்வதற்கான இடம், அவர்களுக்கு தேவையான தண்ணீர், அவர்களுக்கு தேவையான ஆகாரம், அவர்களுக்கு தேவையான அத்தனை வசதியையும் இந்த பூமியில படைத்த பின்புதான் ஆதாம் ஏவாளையை ஆண்டு படைத்தார். மறைந்த பாஸ்டர் ஜெயராஜ் அடிக்கடி சொல்வாங்க, அன்றைக்கு ஆண்டு உருவாக்கின தண்ணீர் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. அப்படித்தானா? அன்றைக்கு உருவாக்கின நிலம் இன்றைக்கு ஜனத்தொகை பெருகுது பெருகுது பெருகுதுங்கிறாங்க. எவ்வளவு பெருக்கம் வந்தாலும் இடம் இருக்குது, இடம் இருக்குது. நம்ம தான் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம். ஒரிசாக்கு போற ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனா காடா இருக்குது. நம்ம இந்தியாவில தான் இருக்கிறோமாங்கிற மாதிரி ஒரு சந்தேகம். அவ்வளோ ஸ்பேசியஸா இருக்கு, ஏராளமான இடங்கள். இன்னும் எத்தனை கோடி பெருகினாலும் அத்தனை கோடியும் வீடு கட்டி குடியிருப்பதற்கான இடத்தை தேவன் இந்த பூமியில இன்னைக்கு இல்ல, அன்றைக்கு ஆதியிலே தேவன் உருவாக்கி வைத்து விட்டார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நான் பிறந்து நான் சாகும் வரைக்கும், நான் பிறந்து என்னுடைய மரணம் வரைக்கும் எனக்காக தேவன் எல்லாவற்றையும் ஏற்கனவே முடித்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒருவேளை சுதந்திரிக்காம இருக்கலாம், நமக்கு ஒருவேளை அது அடையாளம் தெரியாம இருக்கலாம். அருகிலேயே நீரூற்று இருக்கிறது, பிள்ளை சாகிறதை காண மாட்டேன் என்று அவள் புலம்பிக் கொண்டிருக்கிறாள். தேவன் அவனிடத்தில் பேசி அவருடைய கண்களை திறந்தார். திறந்து பார்த்தா பக்கத்திலே நீரூற்று இருக்கிறது. அவர் இவருடைய ஜெபத்தை கண்டு, இவருடைய கண்ணீரை கண்டு புதிதாக ஒன்றை உருவாக்கவில்லை, இருந்ததை அடையாளம் காணும்படி செய்தார். அல்லேலூயா. ஏன்னா தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், செய்து முடித்து விட்டார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், என்னுடைய பிள்ளைகளுடைய திருமணம், என்னுடைய எதிர்காலம், என்னுடைய வேலை, என்னுடைய படிப்பு, அதற்கான தேவை, இந்த சூழலை எப்படி எதிர்கொள்வது? ஒரு நாள் கலங்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ ஆல்ரெடி இட் ஹாஸ் ப்ரிப்பேர்ட், எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. ஆமென். அந்த சத்தம் தான், அந்த வெற்றியின் சத்தம் தான் இட்ஸ் finished, எல்லாம் முடிந்தது. ஆமென். அந்த பாட்டிலோட 1-2 சரணத்தை பாடுவோமா? யாவும் செய்து முடிப்பார் எனக்காக, டி மைனர். இந்த பாடல்ல 3 சரணமும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுது. உலக தோற்றத்திற்கு முன்னே எனக்காக தம்மையே தானமாக தந்தார், உலக சிருஷ்டிப்பில்
எனக்காக யாவையும் செய்து முடித்தார். உலகத்தை சிருஷ்டிக்கும் போதே 2000 நம்ம எல்லாம் வாழ்வோம், 2000 நம்ம எல்லாம் இப்படி கூடுவோம்னு நினைச்சு இந்த கூடுகைக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் எனக்காக இரத்தத்தை தியாகமாக ஈந்தார். பாடுகள் வேதனைகள் எனக்காக பொறுமையாய் சகித்தாரே. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி எல்லாவற்றையும் படைத்தார், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். மனுக்குலம் வழி விலகி போன பொழுது கல்வாரி சிலுவையில ரட்சிப்பை அவர் எனக்காக சுதந்திரிக்கும்படி எல்லாவற்றையும் பொறுமையாக சகித்து முடித்து எல்லாம் முடிந்தது என்ற வெற்றியின் சத்தத்தையும் அவர் சொல்லிவிட்டார். அல்லேலூயா. நமக்காக யாவையும் செய்து முடித்தவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே அவர் சிலுவையில ரொம்ப சந்தோஷமாய், ரொம்ப மகிழ்ச்சியாய், அந்த மகிழ்ச்சியின் உச்ச சத்தத்தோடு அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது. ஆமென். இப்ப இந்த காலை நேரத்தில், பகல் நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எதை பற்றியும் கவலைப்படாதே, எதை பற்றியும் சோர்ந்து போகாதே. உன்னுடைய பிரச்சனைக்கான எல்லா பரிகாரத்தையும் ஏற்கனவே நான் செய்து முடித்து விட்டேன். உன்னுடைய தேவைகளை குறித்து நீ கலங்காதே. அந்த தேவை சந்திக்கப்படுவதற்கு என்ன வழி ஏற்பட வேண்டுமோ அந்த வழியை நான் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி முடித்து விட்டேன். ரொம்ப கலக்கத்தோடு இந்த காலையில வந்திருக்கிறீங்களோ, அல்லது சமீப நாட்களாக உங்களுடைய மனதிலே ஒரு விதமான கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய எல்லா கலக்கத்திற்கும் முடிவை ஏற்படுத்தக்கூடிய சூழலை நான் ஏற்கனவே செய்து முடித்து விட்டேன். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆமென். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான, எவ்வளவு ஒரு தைரியம் தரக்கூடிய வார்த்தை இல்லை? வெற்றியின் சத்தம், வெற்றியின் சத்தம். உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த குழப்பம் வருகிறதோ, எப்பெல்லாம் கலக்கம் வருகிறதோ, எப்பெல்லாம் ஒரு மாதிரி சிந்தைக்குள்ளே போராட்டம் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள், எனக்காக இயேசு யாவையும் செய்து முடித்து விட்டார். எனக்காக இயேசு யாவையும் செய்து முடித்து விட்டார். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்ம முடிப்பார்னு ஃபியூச்சர்ல கூட சொல்ல வேண்டாம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். பக்கத்துல இருக்கிற ஆட்களை பார்த்து சொல்லுங்களேன், தோள்ல தட்டி சொல்லுங்க, உங்களுக்காக இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். தோள்ல தட்ட சொன்னா தலையில தட்டிட்டு இருக்கிறாங்க. இயேசு உங்களுக்காக யாவையும் செய்து முடித்தார். முடித்தார். நம்ம வேலை அதை சுதந்திரிக்க வேண்டிய வேலை தான். கானானை தேவன் புதிதாக உருவாக்கவில்லை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஏற்கனவே பாலும் தேனும் ஆறாய் ஓடுகிற கானானை உருவாக்கி வைத்து விட்டார். நான் கொடுத்தேன், நீ கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லல, கொடுத்தேன். கொடுத்தேன் பாஸ்ட்ல தான் சொல்ல, கொடுத்தேன். நீ செய்ய வேண்டியது புறப்பட்டு போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. சமீபத்தில் நேத்தோ ஏதாவது அந்த யூடியூப்ல ஒரு பார்த்து, ஒருவேளை நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, செல்லமாய் வளர்த்த பிள்ளைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன பிக்சர். ஒரு 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 பறவை குஞ்சு, மைனாவோ அல்லது காகமோ தெரியல, ஒரு குஞ்சு, ஒரு புழு ஓடிட்டு இருக்குது, ஆண் வாயை திறந்துட்டே இருக்குது. ஏன்னா உள்ள வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்குது. அவங்க அம்மா ஊட்டி ஊட்டி வளர்த்துட்டாங்களாம். அதனால அந்த புழுவை கொத்தி திங்கணுங்கிற அறிவு இல்லாததுனால அந்த புழு ஓடுற இடத்துல ஆண் வாயை கொண்டு போது புழு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. செல்லமாய் வளர்த்த அத்தனை பிள்ளைகளும் இப்படித்தான் அலையும் அப்படின்னு கீழே வந்து போட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நீங்க ஆண் வாயை திறந்துட்டீங்கன்னா வராது. நீங்கள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். ஆமே, நீங்கள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். அவர் வெற்றி சிறந்தார். அந்த வெற்றியை அனுபவிக்க வேண்டியவர்கள் நீங்களும் நானும். நாம் அதுக்குரிய காரியங்களை செய்தால், அதற்கேற்ற விதத்தில் முன்னேறினால் தேவனுடைய வெற்றியை நாமும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா.